நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம காய்கறி இல்லைன்னா நம்ம டக்குன்னு வத்த குழம்பு ஒரு வத்த குழம்பு வச்சு ஒரு அப்பளம் வச்சா வேலை முடிஞ்சு. நம்ம காய்கறி போய் கடையில் போய் வாங்கணும் அந்த டயத்தில் இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடியும். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. வத்தல் வந்து இந்த வயிற்றுக்குள்ளே ரொம்ப நல்லது நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கடாயில். அந்த வத்தலை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணணும். இது வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த சமையல். இந்த வத்த குழம்பு வந்து நம்மளுக்கு தக்காளி தேவையில்லை. இதுக்கு நம்ம புளி மட்டும்தான் அதுக்கு போடணும். தக்காளி போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். புளி மட்டும் ஊற்றி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நம்ம ரொம்ப போய் கருப்பாலாம் விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கணும். இது நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி வறுத்தாவே போதும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்பளம் மட்டுமே இருந்தால் மட்டும் போதும் நம்மளுக்கு. ஏதோ பொரியல்லாம் பண்ண தேவையில்லை. இது சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சோனையும் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், வெடிக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம் அடுத்தது நம்ம வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டோன்னே நம்ம வரமிளகா போடணும், இல்லைன்னா வெந்தயம் வந்து கருகிச்சுன்னா அது ஒரு நல்லா இருக்காது. நான் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரியே குழம்பு தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு கொடுத்து இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ல, அதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு. கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு அந்த குழம்பு ஸ்மெல்லு போனால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம் அதை. இது ரொம்ப வந்து வத்தல் வந்து வேகக்கூடாது, நல்லா இருக்காது நம்ம சாப்பிடும்போது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிட்டு நம்ம சூடான சாதத்தோடு சாப்பிட்லாம். இந்த ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த குழம்போடு சேர்த்து. இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்ம இதை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு யம்மியாக இருக்குது. அப்பளம் இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு.